ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நேற்று வீடியோ போடல முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நேற்று என் 9th அனிவர்சரி போயிடுச்சு. அதுக்கு என்ன நான் வீடியோ போடலை. அனிவர்சரியில் ரொம்ப பெருசாக ஒன்றும் பண்ணல. ஏன்னா என் வீட்டுக்கார் வேலை வந்துச்சு. அவங்களுக்கு வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கு ஒன்றும் ஸ்பெஷல் எல்லாம் இல்லை. அவங்கள சாயந்தரம் வந்தாங்க. அவங்களுக்காக நான் ஸ்பெஷல் ஸ்வீட் செஞ்சேன். அது என்னன்னா, நீங்கள் நிறையா குலாப் ஜாமுன் சாப்பிட்ருப்பீங்க, பன்னீரில் சாப்பிட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் நேற்று 27 மார்ச் 27க்கு ஆனிவர்சரி. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷல்னா பன்னீர் குலாப் ஜாமுன் செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் நிறையா விதமாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. குலாப் ஜாமுன் பன்னீரில் செஞ்சுருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. நான் நேற்றே பன்னீரில் தான் செஞ்சேன். நான் நினச்சேன் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன்னு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு. அந்த ரெசிபி இன்றைக்கி வாங்க பார்க்கலாம். பன்னீர் குலாப் ஜாமுன். அதை சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணாங்க, அனிவர்சரி ஹாப்பி அனிவர்சரின்னு. தேங்க்யூ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்கலாம் பன்னீர் குலாப் ஜாமுன் ரெசிபி. அதுக்குள்ளே நீங்கள் சேனலில் புதுசாக இருக்கீங்கன்னா லைக் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரீயாக தானே பண்ணுறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சர்ப்ரைஸ் வருது உங்களுக்கு, பெரிய சர்ப்ரைஸ்ன்னு நான் அதே உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். அதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வாங்க ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாம். இது என்ன சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்? அன்ஸ்வீட்டட் கோயானா என்னது? பால்கோவானா இந்த ஸ்வீட் இல்லாத பால்கோவா. இது நான் லபங் லத்திக்கா, ஒடிசா ஃபேமஸ் லபங் லத்திக்கா ரெசிபி ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா சேனலில் வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். ஒடிசா ஃபேமஸ் ஸ்வீட் லபங் லத்திக்கா. அதுக்காக இந்த கோயா வாங்கியிருந்தேன். இந்த கோயா கொஞ்சம் என்கிட்ட அதை செஞ்சேன். அந்த லபங் லத்திக்கா செஞ்சேன், ஒரு கொஞ்சம் இது எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. சரி இன்றைக்கி செஞ்சிடலாமே குலாப் ஜாமுன் பன்னீர் கூட நினச்சி இன்றைக்கி ஃபஸ்ட்டு கோயா எடுத்துட்டேன். இது எவ்வளோ ஆகும்னா 100 கிராம் ஆகும். கோயா இருந்துச்சு என்கிட்ட. அந்த கோயானா நீங்கள் நினைப்பீங்க கோயா சொல்கிறாங்க. கோயானா பால்கோவா ஃபஸ்ட்டு 100 கிராமாவும் எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம போடலாம். என்னென்னா பன்னீர் போடலாம். கோயாக்கு நல்லா இது கையில் எப்படி மெசையணும், அப்போது தான் நல்லா சாஃப்டாக குலாப் ஜாமுன் வரும். எவ்வளோ நேரம் நம்மளுக்கு டைம் இருக்காது. சரி எவ்வளோ மெசைய முடியும் நம்மளால. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்புறமா பாருங்கள். இப்போ பன்னீர் பாருங்கள், மில்கி மிஸ்ட் பன்னீர் நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி என்கிட்ட இருக்கேன் மில்கி மிஸ்ட். எல்லா வீட்லேயும் இருக்கும் பன்னீர். மில்கி மிஸ்ட் பன்னீர் நான் வாங்கியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன பன்னீர் என்ன பிராண்டில் இருக்குது அது போடுங்க. ஃபஸ்ட்டு பன்னீர் நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கோன்னா அதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அதுக்கு கிச்சன் டவலில் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும், அதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு எவ்வளோ கோயா இருக்குது என்கிட்ட 100 கிராம் கோயா இருக்குது. பால்கோவா 100 கிராம் இருக்குது. அதுக்கு நான் ஒரு 100 கிராம் பன்னீர் எடுப்பேன். ஏன்னா ரொம்ப எவ்வளோ ஃபுல்லாக பன்னீரில் செய்வீங்கன்னா எவ்வளோ குலாப் ஜாமுன் போடுறீங்க அதே பன்னீர் நிறையா போடுங்க. நான் 2 மிக்ஸ் பண்ணி போடுறேன். அதுக்கு 100 கிராம் பால்கோவாக்கு 100 கிராம் பன்னீர் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு உடச்சிட்டு அதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் அண்ட் பால்கோவா 2 நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளால நல்லா பிசைய முடியாது. அதுக்கு நம்ம ஈஸி மெத்தடில் எப்படி பண்ணலான்னா, ஜாருன்னு எடுத்துக்கோங்க, மிக்ஸி ஜாரு. அதில் ஒரு ட்ராப் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் அது ரொம்ப கொழுன்னு ஆகிடும், அப்புறமா கஷ்டமாயிடும் குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு. அதுக்கு ஃபுல்லாக ட்ரை ஜார் ஒன்று எடுங்க. அது ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணி நம்ம பால்கோவா அப்புறமா பன்னீர் கிரைண்ட் பண்ணிடலாம். பல்ஸ் பண்ணி அப்போ தான் சாஃப்டாக வரும். ஈஸி மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கையில் எவ்வளோ நேரம் பிசையணும், கை வலிக்கும், ஒருவருக்கு முடியாது. எவ்வளோ பிசைனா கூட நல்லா சாஃப்டாக வராது. அதுக்கு ஈஸி மெத்தடில் என்ன பண்ணலான்னா, நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பல்ஸ் பண்ணி நம்ம அதை கிரைண்டிங் பண்ணிடலாம். நான் கிரைண்டிங் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன்.
இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க. நம்ம கையில எப்படி பிசைனா கூட பிசைய முடியாது எவ்வளோ சாஃப்ட்டா. அதுக்கு இந்த மாரி மிக்ஸியில போட்டு ஈஸியா இருக்கும். நம்ம கை கூட வலிக்காது. ஈஸியா இருக்கும். நல்லா சாஃப்ட்டா குலாப் ஜாமுன் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு பாருங்க பால் சுட்டுட்டு நம்ம எல்லாம் கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. வெண்ணெய் எல்லாம் பிரிச்சு வந்திருக்கும். நம்ம கிரைண்டிங் பண்ணனா எல்லாம் இப்போ பிளேட்டுக்கு மாத்திடலாம். மாற்றிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா ஃப்ரெண்ட்ஸ், மைதா போடலாம். பைண்டுக்காக நான் போடுறேன் மைதா. எவ்வளோ போடலான்னா ஃப்ரெண்ட்ஸ், 1 1/2 டேபிள் ஸ்பூன் போடலாம். பெரிய டேபிள் ஸ்பூன் இருக்குன்னா 1 1/2 டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன் மைதா பைண்டுக்காக. மைதா போட்டுட்டு நம்ம சோடா உப்பு இருக்குன்னா சோடா கொஞ்சமாக போட்டுடலாம் பாருங்கள். சோடா உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மைதா அப்புறமா சோடாக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஆட்டை மிக்ஸ் பண்ணுறோன்னா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் பன்னீர் அப்புறமா பால்கோவா மைதா சோடா உப்பு எல்லாம் நம்ம ஆட்டை மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி எல்லாம் போட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட தண்ணி போடக்கூடாது. அதில் நம்ம எவ்வளோ மைதா எல்லாம் போட்டிருக்கோன்னா அதிலே நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா ஆட்டா எப்படி மெசைகிறோம் அந்த மாதிரி மெசைஞ்சோன்னா அது எல்லாம் அதில் செட் ஆகிடும். தண்ணியெல்லாம் போடுவோம். உங்களுக்கு ரொம்ப பிசுனா இருக்கேன்னா அதில் மைதா போடுங்க, இல்லைன்னா பால் போடுங்க, அவ்வளோதான். தண்ணி எல்லாம் போடக்கூடாது. நிறைய மைதா போட்டுட்டிங்கன்னா நம்ம குலாப் ஜாமுன் ஹார்ட் ஆகிடும். அதுக்கு எவ்வளோ மாவு இருக்குது, எவ்வளோ பன்னீர் எடுத்துருக்கீங்க, இல்லைன்னா பால்கோவா எடுத்துருக்கீங்க, அதை பார்த்து தான் நீங்கள் அதை போடுங்க. பாருங்கள் நான் எல்லாம் பேசிட்டேன் பாருங்கள். இன்னும் தண்ணி எல்லாம் போடலாம் பாருங்கள். ஒன்று சாஃப்ட் டோ வந்துச்சு பாருங்கள். சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு தெரியுமா? நீங்கள் செஞ்சால் தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஈஸி பாருங்கள். நான் எல்லாம் ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோ ஈஸி பாருங்கள். எல்லாம் நல்லா பிசையலாம். இன்னும் ரொம்ப பிசையெல்லாம் வேண்டாம். சும்மா எல்லாம் மைதா அப்புறமா சோடா உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ்க்காக தான் பிசைகிறோம். ரொம்ப அப்படியே ஹார்டாக பிசைய தேவையில்ல பாருங்கள். இப்போ கையில் எடுத்தோன்னா அப்படி பால் மாதிரி வருது, கையில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு கிச்சன் டவல் இல்லைன்னா பிளேட்டு போட்டு மூடி வைக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் மூடி வைங்க. 10 மினிட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம பிசையலாம். கையில் சும்மா கொஞ்சமாக பிசைஞ்சிட்டு நம்ம பால் பண்ணிடலாம். ரொம்ப எல்லாம் பிசையெல்லாம் வேண்டாம். அது கரெக்டாக பதவியில் இறக்கி ரொம்ப பிசையெல்லாம் தேவையில்லை. நம்ம 10 மினிட் மூடி வச்சோன்னா அதுக்கு கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம பால் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் குலாப் ஜாமுன் நம்ம ஃப்ரை பண்ணி சாசனிலெல்லாம் போட்டால் அது பெருசாகிடும். அதுக்கு நீங்கள் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணும் அதை பார்த்து நீங்கள் பால் பண்ணுங்க. நான் மினி குலாப் ஜாமுன் செய்கிறேன், குட்டி குட்டியாக செய்கிறேன். இது எவ்வளோ கொஞ்சமாக இருக்குதுன்னு ஒரு 10 கிராம் பால்கோவாக்கு 10 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதுக்கு நிறையா வந்துச்சு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக பாருங்கள். கிராக் ஆகாமல் வருது. எவ்வளோ கிராக் ஆகாமல் வருதுன்னா நம்மளுக்கு கரெக்டாக நம்ம மாவு எல்லாம் பிசைஞ்சிட்டோம். அதுக்கு கிராக் ஆகாமல் நம்ம குலாப் ஜாமுன் வருது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக ஒரு கூட கிராக் இல்லை. இப்படி நம்ம எல்லாம் பால் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா பாலும் ரெடி பண்ணிவிட்டேன். எல்லா குலாப் ஜாமுன் ரெடி பண்ணிவிட்டேன். பாருங்கள் எவ்வளோ வந்துச்சு எனக்கு குலாப் ஜாமுன். சாஸ்னி எல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி சாஸ்னி எல்லாருக்கும் தான் தெரியும். குலாப் ஜாமுனுக்கு சாஸ்னி எப்படி பண்ணுவாங்கன்னு. அதுக்கு நான் சாஸ்னி உங்களுக்கு காட்டல. நான் சாஸ்னி ரெடி பண்ணிவிட்டேன். கையில் கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பால் பண்ணோன்னா கையில் கூட ஒட்டவே இல்லை. இப்போ பாருங்கள் எண்ணெய் சூடாயிடுச்சு. ரொம்ப எண்ணெய் சூட வேண்டாம், மீடியம் சைஸில் தான் இருக்கணும். போட்ட உடனே நம்ம கொஞ்சம் இப்படி பபுள்ஸ் வரும். போட்ட உடனே அப்படியே கரையக்கூடாது. அதுக்கு மீடியம் ஃப்ளேமில் நம்ம எண்ணெய் வைங்க. எண்ணெய் வச்சுட்டு நம்ம குலாப் ஜாமுன் உங்களுக்கு எப்படி கலர் வேணும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். எவ்வளோ பெருசாகுது பாருங்கள். போட்ட உடனே எவ்வளோ பெருசாகுது பாருங்கள். ஃப்ரை பண்ணோன்னே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் குலாப் ஜாமுன் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி பன்னீர் உங்கள்கிட்ட இருக்கும் வீட்டில். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக பால் பண்ண எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் குலாப் ஜாமுன் எல்லாம் போட்டுட்டா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள்.
சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சாஃப்ட்டுங்கனால சொல்ல முடியாது. வாயில் போட்ட உடனே அப்படியே கரையுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரியான சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் கலர் குலாப் ஜாமுன் கலர் பண்ணிடலாம். உங்களுக்கு பிளாக் குலாப் ஜாமுன் பண்ணுறாங்கன்னா உங்களை டீப் ஃப்ரை பண்ணுறாங்க. அதுக்கு அது பிளாக் குலாப் ஜாமுன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள் குலாப் ஜாமுன் கலர் வந்துச்சு பாருங்கள். எப்படி பார்த்த உடனே சாப்பிட்றதுக்காக அப்படியே தோணுது தானே, அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். ஏன்னா ஒடிசாவில் என் அண்ணி செய்வாங்க பன்னீரில் தான். சரி நான் ஒரு வாட்டி செய்யலாம் சொல்லிட்டு என் வீட்டுக்காரருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் சொல்லிட்டு பன்னீர் குலாப் ஜாமுன் செஞ்சேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள் நம்ம குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. சாஸ்னி பாருங்கள் அந்த பக்கம் நான் வச்சுட்டு இருந்தேன். சாஸ்னி கொஞ்சம் சூடாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சூடாக இருந்தால் சாஸ்னி அதில் போடுங்க. பாருங்கள் நம்ம எல்லா குலாப் ஜாமுன் நான் போட்டுட்டா சாஸ்னியில். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்னி குலாப் ஜாமுன் உள்ளே போயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் ஸ்பூன் அதில் போடுறதுக்காக எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஒன்றிரும். அப்படி ஒரு சாஃப்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ மூடி வச்சிடலாம். என் வீட்டுக்காரர் வந்தால் அவங்களுக்கே கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிளேட்டுக்கு நான் எல்லாம் குலாப் ஜாமுன் சர்வ் பண்ணிட்டேன். எப்படி பாருங்கள், எப்படி தெரியுது? எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சாஸ்னி பாருங்கள் உள்ள. நம்ம அமுக்குன்னா அப்படியே ஆகுது, மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுதுமான எவ்வளோ ஸ்பஞ்சியாக இருக்கு பாருங்கள். நீங்கள் நிறையா பேர் நிறைய விதமாக ட்ரை பண்ணியிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பன்னீர் குலாப் ஜாமுன் செய்யுங்க. ஸோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸி மெத்தடில் நம்ம கையில் பேசிங்கன்னா எவ்வளோ லேட் ஆகும். அதுக்கு நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணால் அவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் தான் பார்த்தீங்க நான் அப்படி செஞ்சேன். ஈஸி மெத்தடில் எப்போவுமே நான் உங்கள்கிட்ட ஈஸி மெத்தடில் எப்படி செய்ய முடியும் அந்த மாதிரி தான் சொல்லி கொடுப்பேன். நல்லா என்ஜாய் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஸ்பெஷல் எல்லாம் இல்லாமல் ஒரு புது டிஷ் என் வீட்டுக்காரருக்கு கொடுத்தா. நீங்கள் குலாப் ஜாமுன் தான் நிறையா ட்ரை பண்ணியிருப்பீங்க. பன்னீரில் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த ப்ளாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நினைக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் தென் சப்ஸ்கிரைப் கைட். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பன்னீர் குலாப் ஜாமுன். தீபாவளியில் பொங்கலில் அவங்க நம்ம எப்போவுமே ட்ரை பண்ணிடலாம். அப்படி ஒரு ஃபெஸ்டிவலில் தான் ட்ரை பண்ணோம், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு எப்போ சாப்பிட தோணுது அப்போ நம்ம செய்யலாம். செஞ்சு சாப்பிடுங்க, ஹெல்த்தியாகிடுங்க. பாய். நெக்ஸ்ட் ப்ளாகில் சந்திக்கிறோம்.